ஏட்டில் எழுதப்படாத மகாபாரத கதைகள் அப்படிங்கிற புலவர் கோவிந்தன் எழுதியதிலிருந்து ஒரு பகுதி எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது கண்ணனின் மானத்தை காத்த திரௌபதி அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது திரௌபதி ஒரு முறை கண்ணனுக்கு தன் பட்டு சேலையை கொடுத்து அவர் மானத்தை காத்ததா ஒரு கதை. அதாவது கண்ணன் ஒரு முறை குளத்துல நீராடிட்டு இருப்பாரு. அவர் மீன் அவர் உடுத்திருந்த ஆடை வேஷ்டியை உருவிட்டு போயிடும். அப்புறம் அவரால் வெளியிலையும் வர முடியாம அந்த தண்ணியில இருந்து தத்தளிச்சுட்டு இருப்பாரு. எப்படி வெளியில வந்தா மானம் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் அவர் வரவங்களாம் அவருக்கு யாருமே உதவியே செய்யல. அந்த சமயத்துல அவருக்கு மயக்கமே வர நிலைமைக்கு வந்துடும். அந்த சமயத்துல அந்த திரௌபதி அந்த சைடு வந்தவங்க அவங்க உடுத்தியிருந்த அந்த பட்டு சேலையினுடைய ஒரு பகுதியை கிழித்து கண்ணனுக்கு கொடுத்து அவருடைய மானத்தை காத்ததாக அந்த கதை சொல்லும். அதாவது காலத்தினால் செய்த உதவி சிறிதனினும் ஞானத்தின் மான பெரிது. அதற்கேற்ப அந்த உதவிய அவங்க செய்திருப்பாங்க. இத கண்ணன் தன் மனசுல திரௌபதிக்கு நன்றி கடன் பெற்றவராகவே இருப்பார். இந்த கடனை நம்ம எப்படி தீர்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காத்துக்கிட்டு இருக்க சமயத்துல தான் துரியோதனன் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததா அதுல கூறப்பட்டிருக்கும். துரியோதனன் திரௌபதிக்கு அந்த அவையில் நடந்த கொடுமையில் திரௌபதிக்கு சேலை கொடுத்து கண்ணன் உதவினார். செய் நன்றி மறவாமை. ஆக இது இதுல ஒரு கற்பனை கதை, ஒரு கலைஞனின் கதை என்று அதுல கூறப்பட்டிருக்கும். இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.